friends, in the video நம்ம யூனிட் 10 changes around its 8th standard science lesson பார்க்கலாம். இதுல இருக்க book back question and answers பார்க்கலாம். இந்த lesson ரொம்ப பெருசு பட் ஈஸியான lesson தான் and basic கோட chemistryக்கு. So கவனமா பாருங்க. Textbook exercises. First Roman, choose the best answer. Burning of paper is a chemical change. Burning of paper is a chemical change. ஏன் அது வந்து chemical change அப்படிங்கிறாங்க? Physical change அப்படின்னா இப்போ ஐஸ் வந்து வாட்டரா மெல்ட் ஆறது physical change அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இப்போ திருப்பி நம்ம அந்த வாட்டரை ஃப்ரீஸ் பண்ணா திருப்பி அந்த ஐஸ் மாதிரியே திரும்பி வந்துரும். ஆனா ஒரு பேப்பரை பேர்ன் பண்ணா அந்த ஆஷஸ் எடுத்து திருப்பி பேப்பரா நம்மளால மாத்த முடியாது. சோ அதனாலதான் அது கெமிக்கல் சேஞ்ச். திருப்பி அது வந்து முன்னாடி இருந்த ஃபார்முக்கு மாறாது. அதனாலதான் அது வந்து கெமிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. Second question. Burning of matchstick is an example for chemical reaction caused by light. Light தானே அது லைட். ஸோ burning of matchstick அப்படின்னாவே லைட் ப்ரொடியூஸ் ஆகும். அதான் இது chemical reaction by light. Third one. Iron undergoes rusting. Iron வந்து ரஸ்ட் ஆகும். Fourth one. The pigment responsible for browning of apples is melanin. Melanin வந்து ஆப்பிள்ல இருக்கு. சோ இது இந்த மெலானின் பிக்மெண்ட் தான் நம்ம ஒரு ஆப்பிள கட் பண்ணி வச்சிட்டா கொஞ்ச நேரத்துல அது பிரவுன் கலர்ல மாறும்ல. இந்த பிக்மெண்ட்னாலதான் அது வந்து பிரவுனிங் ஆகுது. Fifth one. Brine is a concentrated solution of sodium chloride. Sodium chloride வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடுக்கும் டைல்யூட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருந்தா அது வந்து டைல்யூட்டட் சொல்யூஷன். ஆனா ரொம்ப திக்கான ஒரு சொல்யூஷன் அதுல வந்து வாட்டர் கண்டென்ட் அவ்வளவா இல்ல அப்படின்னா அதான் கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன். ஸோ பிரைன் அப்படிங்கிறது கான்சென்ட்ரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் குளோரைட். சோடியம் குளோரைட் கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கிறது தான் பிரைன். Sixth one. Limestone contains calcium carbonate mainly. லைம்ஸ்டோன்ல நிறைய இருக்கு. அதுல மெயினா கால்சியம் கார்பனேட் தான் மெயினா ஒரு மேக்ஸிமம் பெர்சன்டேஜ் கால்சியம் கார்பனேட் தான் இருக்கு. Seventh one. Which of the following factors induces electrolysis? எலக்ட்ரிசிட்டி இருந்தா மட்டும்தான் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா என்ன, ஒரு சொல்யூஷனுக்குள்ள ரெண்டு கரண்ட் பாஸ் பண்ணி அதை வந்து செப்பரேட் பண்றது, அந்த அயான்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி இது பண்றதுதான் ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்றதுதான் எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். Eighth one. In Haber's process of producing ammonia, dash is used as a catalyst. Iron. Ninth one. Dissolved gases like sulfur dioxide and nitrogen oxides in rainwater causes acid rain. Acid rain எதெல்லாம் காஸ் பண்ணுது அப்படின்னா ஏர் பொல்யூட்டன்ட் such as sulfur dioxide அப்புறம் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் இது எல்லாமே வந்து டிசால்வ் ஃபார்ம்ல இருக்கும். அது வந்து வாட்டரோட மிக்ஸ் ஆகி ரெயின் காஸ் பண்ணும் போது அது வந்து ஆசிட் ரெயினா வருது. 10th one. Dash is or responsible for global warming. Carbon dioxide is responsible for global warming. Second one. Fill in the blanks. Photosynthesis is a chemical reaction that takes place in the presence of sunlight. Photosynthesis takes place in the presence of sunlight. இது ரொம்ப முக்கியம். Second question. Iron objects undergo rusting when exposed to water and oxygen. வாட்டரும் ஆக்சிஜன் இருந்தா ரஸ்டிங் டேக் பிளேஸ் ஆகும். Third one. Ammonia is the basic material to manufacture urea. Urea manufacturingல ammonia தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். Fourth one. Electrolysis of brine solution gives chlorine and hydrogen gases. இப்போ எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி அந்த சொல்யூஷன்ல பாஸ் பண்ணுவோம். அந்த பாஸ் பண்ணி வெளியே வர அவுட்புட் அதாவது கேசஸ் வெளியே லிபரேட் ஆகும்ல, அது என்னென்ன கேசஸ் எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் பிரைன் சொல்யூஷன்ல குளோரின் ஹைட்ரஜன் இந்த ரெண்டு கேசஸ் தான் வெளியே வரும். இது ஞாபகம் வச்சுக்கணும். Fifth one. Catalyst is a chemical substance which alters the speed of a chemical reaction. இது definition for a catalyst. Catalyst அப்படிங்கிறது ஒரு chemical substance which alters the speed of chemical reaction. அதாவது catalyst அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதை வந்து இன்னும் ஃபாஸ்டா நடக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் கேட்டலிஸ்டோட வேலை. அது நம்ம கேட்டலிஸ்ட் அதுல செலுத்தணும் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் இன்னும் டபுள் ட்ரிபிள் ஸ்பீட் ஆயிரும்.
பட் அந்த ரியாக்ஷனோட ப்ராடக்டா அது வராது. அந்த ரியாக்ஷன்ல எந்த சேஞ்சும் நடக்காது. ஸ்பீட் மட்டும்தான் அது இன்க்ரீஸ் பண்ணும். கேட்டலிஸ்டோட வேலை அது மட்டும்தான். 6th question. Tyrosinase is the enzyme responsible for browning of vegetables and fruits. Tyrosinase அப்படிங்கிறது browning of vegetables and fruits. இந்த என்சைம் தான் ரெஸ்பான்சிபிள். ஆனா ஆப்பிள் அதுல வந்து என்ன browning காஸ் பண்ணும்? மெலானின் அப்படிங்கிற ஒரு பிக்மெண்ட். இங்க என்சைம். 3rd Roman. Say true or false. If false, correct the statement. First question. A chemical reaction is a temporary reaction. False. ஏன்னா அது வந்து பெர்மனன்ட். திருப்பி நம்மளால அந்த ரிவர்சிபிள் ரியாக்ஷன் இல்ல. அதனால வந்து அது பெர்மனன்ட் ரியாக்ஷன். ஒரு டைம் ஒரு பேப்பரை எரிச்சு போட்டா அந்த ஆஷ் வந்து திருப்பி பேப்பரா மாறாது. அதனால கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் ரியாக்ஷன். ஃபால்ஸ், பெர்மனன்ட் ரியாக்ஷன். Second one. Decomposition of lead nitrate is an example for a chemical reaction caused by light. True. Third one. Formation of slaked-lime from quicklime is endothermic reaction. இது false. Because இப்ப சுண்ணாம்பு கரைக்கிறோம்ல, சுண்ணாம்பு கரைக்கும் போது வெளியே நிறைய புகை வரும்ல, அதாவது ரொம்ப ஹீட்டா இருக்கும். தொட்டு பார்த்தாவே ரொம்ப ரொம்ப ஹீட்டா இருக்கும். அதுதான் வந்து இந்த ப்ராசஸ். சோ எண்டோதெர்மிக்னா உள்ள வந்து ஹீட் அப்சர்வ் பண்றது எண்டோதெர்மிக் ப்ராசஸ். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா ஹீட்டை வெளியே ரிலீஸ் பண்றது தான் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். சோ இது வந்து எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஃபால்ஸ். இட் இஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் ரியாக்ஷன். 4th one. CFC is a pollutant. True. Chlorofluorocarbon வந்து இது pollutant. ஏன்னா இது வந்து ஓசோன்ல ஹோல் மேக் பண்றது, இந்த மாதிரி நிறைய அட்மாஸ்பியரை டிப்ளீட் பண்ணும். சோ இது வந்து ஒரு பொல்யூட்டன். அதாவது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எல்லாம் வரும்ல வெளியே அந்த கேஸ், இதுதான் அது. 5th one. Light energy may come out due to chemical reactions. இதுவும் ட்ரூ தான். லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்னாலயும் வெளியே வரலாம். Match the following. Rusting of iron. Electrolysis of brine solution. It liberates chlorine and hydrogen gas. Thermolysis, decomposition of limestone. Food, photosynthesis. Catalysis, Haber's process la catalyst use பண்ணுவோம். Next one. Spoilage, food தான் spoil ஆகும். Spoilage, food. Ozone, oxygen. Tarnishing, chemical reaction. Yeast, biocatalyst. Calcium oxide, decomposition. Okay, match the following வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆன்சர் briefly ஹாஃப் வரைக்கும் இதுல போட்டு நெக்ஸ்ட் வீடியோ மீதி எல்லா லெஃப்ட் ஓவர் ரோமன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். So, answer briefly. First question. Define a chemical reaction. Chemical changes are otherwise called as chemical reactions because one or more substances, அதாவது reactants, undergo a reaction to form one or more new substances. Chemical reaction அப்படின்னா one or more reactants. இந்த சைட் reactantsலாம் நிறைய reactions இது undergo ஆகி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன். அதனால நீங்க இந்த கீழே வந்து ஒரு ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கல்ல இந்த ரியாக்ஷன் மாதிரி போட்டு இதை நீங்க வந்து எழுதிதான் ஆகணும். ஓகே, இது பேஜ் நம்பர் 104ல இருக்கு. பேஜ் நம்பர் 104ல இந்த இதுல இருக்குல்ல, இந்த பேராக்கடியில கெமிக்கல் சேஞ்சஸ் பேராக்கடியில இருக்கிறது எழுதணும். நெக்ஸ்ட் क्वेश्चन. Mention the various conditions required for a chemical reaction to occur. The conditions required for a chemical reaction to take place are physical contact, solution of reactants, electricity, heat, light, catalyst. இந்த 6 தான் தேவை கண்டிஷன்ஸ். இந்த 6 இருக்கும் போது நடக்கும். அதாவது இதுல ஏதாச்சும் ஒவ்வொன்னு இருந்துச்சுனாவே நடக்கும். ஒரு கேட்டலிஸ்ட் இருந்தா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். லைட் எனர்ஜி சப்ளை பண்ணா ஹீட் எனர்ஜி, எலக்ட்ரிசிட்டி அதாவது எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ், சொல்யூஷன் ஆஃப் reactants,
ரெண்டு சொல்யூஷன்ஸ் கம்பைன் பண்ணா என்ன நடக்கும், எது டிஸ்பிளேஸ் ஆகும், அதெல்லாம் அப்புறம் பிசிக்கல் கான்டாக்ட்னாலயுமே கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இது பேஜ் நம்பர் 105ல இருக்கு. ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் கெமிக்கல் சேஞ்சஸ் இங்க இருக்குல்ல, இதுதான் எழுதணும். Okay, next question. Define catalysis. Chemical substance used to alter the speed of used to alter the speed of the reaction is called catalyst and the process is called catalysis. ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி அது ஒரு ரியாக்ஷனோட ஸ்பீட ஆல்டர் பண்ணா அது வந்து அந்த சப்ஸ்டன்ஸ் பேரு கேட்டலிஸ்ட். ஆனா அந்த ரியாக்ஷன் அந்த சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி நடக்கிற ரியாக்ஷன் பேரு கேட்டலிசிஸ். இதான் சொல்றாங்க. இது வந்து 110ல இருக்கு. இந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர்ல தான் கரெக்டா கொடுத்துருக்காங்க. டெஃபினிஷன் அப்படியே எக்ஸாக்டா. சோ இங்க இருந்து எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட் செகண்ட் காலம்ல இருக்க தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், what happens when an iron nail is placed in copper sulfate solution? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான क्वेश्चन. சோ நல்லா கவனிங்க. When iron nail is dipped in the solution of copper sulfate, copper is displaced by iron and forms the ferrous sulfate. Thus, the blue color of copper sulfate changes into green because of formation of ferrous sulfate. So, இது என்னன்னா அயன் நெயில் வந்து அதாவது காப்பர் அண்ட் அயன் அப்படிங்கிற போது எதுக்கு வந்து எது அதிகமா டிஸ்பிளேஸ் பண்ணும் அப்படின்னா அயன் தான் அதிகமா பவர் இருக்கு காப்பரோட. ஏன்னா அந்த ரியாக்டிவிட்டி சீரீஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயன் தான் இருக்கும், அப்புறம் கீழே தான் காப்பர் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் அதிகமா பவர்ஃபுல்லானது டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடியது வந்து அயன். சோ அதனால அயன் வந்து அந்த சொல்யூஷன்ல காப்பரை டிஸ்பிளேஸ் பண்ணிரும். அண்ட் காப்பர் சல்ஃபேட்டுக்கு ஏற்கனவே ப்ளூ கலர் இருக்கும். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும் போது இந்த காப்பரோட கலர் ப்ளூ கலர் மாறி கிரீனா மாறி ஃபெர்ரஸ் சல்ஃபேட் வந்து ஃபார்ம் ஆகும். இது புக்ல அப்படியே எக்ஸாக்டா இது குடுக்கல, கான்செப்டா கொடுத்திருந்தாங்க. சோ நாம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை எழுதணும். சோ இதே மாதிரி நீங்க எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन. வாட் இஸ் பொல்யூஷன்? பொல்யூஷன் வந்து unwanted change in physical, chemical and biological properties of the environment. This is termed as pollution. அதாவது சேஞ்சஸ் இன், அதாவது தேவையில்லாத சேஞ்ச் நடக்கும்ல, பிசிக்கல் என்விரான்மெண்ட், கெமிக்கல் என்விரான்மெண்ட், பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இது மூணுலயுமே நடக்கிற சேஞ்சஸ் தான் பொல்யூஷன். அதுவும் அன்வான்டட் சேஞ்சஸ். சும்மா சேஞ்சஸ்னு எழுதக்கூடாது, பட் அன்வான்டட் சேஞ்சஸ். ஓகே, இது பேஜ் நம்பர் 108ல இருக்கு. இது எல்லாமே டெஃபினிஷன்ஸ் தான். Unwanted change in the physical, chemical and biological properties of the environment. This is termed as pollution. Okay. Next question. What is tarnishing? Give an example. Tarnishing of articles, metal articles. Shiny metal surfaces and other articles lose their shining appearance due to chemical reactions on their surface. For example, silver articles become black on exposure to atmospheric air. இது வந்து first example. ஒன்னு சொல்லி explain பண்றாங்க. Next one வந்து, similarly, brass vessels which contain copper as one of the constituents develop a greenish layer on exposure to air for a long time. This is due to chemical reaction between copper and moist air in the form of basic copper carbonate and copper hydroxide. இது first என்ன சொல்றாங்க அப்படின்னா, டார்னிஷிங் அப்படின்னா ஒரு ஷைனி மெட்டல் இருக்கு அப்படின்னா அந்த ஆக்சிஜன், வாட்டர் இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் அது மேல.
இப்போ சில்வர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சில்வர்ல வந்து கருப்பு கருப்பா படிஞ்சிரும்ல கொஞ்சம் நாள் யூஸ் ஆனதுக்கு அப்புறம். ஏன் அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ஏர் அதுல படும்போது. ஏன்னா அட்மாஸ்பியரிக் ஏர்ல ஆக்சிஜனும் இருக்கு, ஹியூமிடிட்டினா வாட்டர் கண்டென்ட்டும் இருக்கு. அதனால அந்த சில்வர் இந்த மாதிரி டார்னிஷ் ஆயிரும் பிளாக் கலர்ல. அண்ட் பிராஸ் வெசல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுல வந்து காப்பர் கண்டென்ட் வந்துட்டு இருக்கு. சோ அதனால இந்த காப்பர் வந்து கிரீன் கலர், இது இந்த காப்பர் கண்டென்ட்னால இது ஈஸியா டார்னிஷ் ஆகும். அதனால அது மேல கிரீன் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும், ஏர் வெளியே ஏர்ல வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். சோ இந்த காப்பரும் அந்த மாய்ஸ்சர் வெளியே இருக்க ஏர், அதாவது ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் இதெல்லாம் ரியாக்ட் ஆகும்போது அந்த காப்பர் வந்து என்னவா மாறும்னா காப்பர் கார்பனேட், காப்பர் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பேஜ் நம்பர் 109ல இருக்கு புக்ல. 109ல டார்னிஷிங் ஆஃப் மெட்டல் ஆர்டிகல்ஸ் அப்படின்ட்டு ஹெட்டிங் போட்டு இருக்கும். இந்த ஃபுல் பேரா ரெண்டா டிவைட் பண்ணி எழுதுங்க. இது வரைக்கும் ஒரு பாயிண்ட், இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு பாயிண்ட். ஏன்னா 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். சோ இது ஃபுல்லா எழுதுனா போதும். இது ஃபுல்லா எழுதுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 7th ஒன். வாட் ஹேப்பன்ஸ் டு த பிரைன் டியூரிங் எலக்ட்ரோலைசிஸ்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா நீங்க ரிப்பீட்டடாக 1 மார்க்லயே பார்த்துருப்பீங்க, பிரைன் பத்தி நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால ரொம்ப இம்பார்ட்டன்ட். A concentrated solution of sodium chloride, அதுதான் brine, ஓகேவா, is called brine, is electrolyzed to produce chlorine and hydrogen gases along with sodium hydroxide. This is very important reaction to produce chlorine industrially. இதுதான் வந்து brine. brine அப்படின்னா என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, concentrated solution of sodium chloride, அதாவது NaCl ஓட concentrated solution தான் brine. அண்ட் இந்த பிரைன் வந்து எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்போது என்னென்ன ரிலீஸ் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ், குளோரின் கேஸ் அண்ட் NaOH ரிலீஸ் ஆகும். இதுதான் வந்து குளோரின் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன் இண்டஸ்ட்ரியல் யூசஸ், ஓகேவா. பிரைன் இது வந்து மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் பிரைன். இது வந்து புக்ல பேஜ் நம்பர் 106ல இருக்கு. Similarly எழுதாதீங்க, இதுல இருந்து a concentrated solution of sodium chloride called brine is electrolyzed to produce chlorine and hydrogen gas along with sodium hydroxide. It is important reaction to produce chlorine industrially. இது வரைக்கும் எழுதுனா போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th one. On heating, calcium carbonate gives calcium oxide and oxygen. Is it exothermic reaction or endothermic reaction? கால்சியம் கார்பனேட் வந்து ஹீட் பண்ணும்போது CaCO3, ஹீட் பண்ணும்போது CaO, கால்சியம் ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன் O2 கொடுக்குது. அது ரியாக்ஷன் எப்படின்னா CaCO3 on heating gives CaO plus O2. இது நான் பேலன்ஸ் பண்ணல, அன்பேலன்ஸ் ரியாக்ஷன் தான், பட் இந்த மாதிரி தான் இருக்கு ரியாக்ஷன். சோ இது வந்து எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும். இந்த ரியாக்ஷன்ல ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஹீட் அப்சர்வ் பண்ணும்னா இதோட ரியாக்ஷன் என்ன, எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். சோ இது வந்து எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே, 9th question. What is the role of a catalyst in a chemical reaction? Catalyst, அதாவது catalyst வந்து substances used to alter the speed of the chemical reaction which are called catalyst. For example, metallic iron is used as catalyst in manufacture of ammonia by Haber's process. இதுவும் நம்ம ஏற்கனவே 1 மார்க்ல பார்த்திருக்கோம். இது என்ன அப்படின்னா அயன் வந்து கேட்டலிஸ்டா நம்ம ஹேபர்ஸ் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவோம். அதாவது அமோனியா மேனுஃபேக்சர் NH3 மேனுஃபேக்சர்ல வந்து, அதாவது N2 plus H2 ரியாக்ஷன்ல அமோனியா ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரியாக்ஷன்ல கேட்டலிஸ்டா நம்ம அயன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து நம்ம எப்பயும் பார்க்குற டெஃபினிஷன் தான் கேட்டலிஸ்டுக்கு, ஆல்டர் த ஸ்பீட் ஆஃப் ரியாக்ஷன். இது பேஜ் நம்பர், இந்த டெஃபினிஷன் இது பேஜ் நம்பர் 107ல இருக்கு. இந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதுங்க.
இது எழுதிட்டு நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்கணும். இந்த எக்ஸாம்பிள் வந்து இங்க பாருங்க, இங்க இருந்து இருக்கு. இன் இண்டஸ்ட்ரி சம் ஆர் யூஸ் டு ஸ்பீட் அப் ரியாக்ஷன். இது வரைக்கும் தான் இருக்கு. நம்ம முன்னாடியே 2 மார்க்ல ஒரு டெஃபினிஷன் எழுதணும்ல, இங்க கீழே சம்மரைஸ்ல இருந்துச்சுல, அந்த டெஃபினிஷன் எழுதிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டாலிக் அயர்ன் இஸ் யூஸ்ட் as a catalyst in manufacture of ammonia using Haber's process. இது வரைக்கும் எழுதுனா போதும் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், why photosynthesis is a chemical reaction? Answer, photosynthesis is a process in which light energy from the sun, அதாவது sunல இருந்து light energy வந்து used by plants to prepare starch from carbon dioxide and water. The sunlight uses a chemical reaction between carbon dioxide and water, which finally ends up in the production of starch. These chemical reactions is used by light is called photochemical reactions. The photosynthesis ஏன் chemical reaction அப்படிங்கறாங்க அப்படின்னா, first photosynthesisல light energy யூஸ் பண்ணி carbon dioxide, water இந்த ரெண்டு ப்ராடக்ட் ரியாக்டன்ஸையும் light energy யூஸ் பண்ணி ப்ராடக்டா ஸ்டார்ச் மேக் பண்ண யூஸ் பண்றது. அதனால இது வந்து chemical reaction அப்படிங்கறாங்க. இது since it uses light, இந்த லைட் தேவைப்படுறதுனால இத வந்து photochemical reaction அப்படின்னு கூப்பிடலாம். இது பேஜ் நம்ம புக்ல 106ல இருக்கு. இந்த லாஸ்ட் பேரா லைட் அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே இருக்கு. அந்த லாஸ்ட் லைன்ஸ் is a process in which light energy, photosynthesis is a process in which அப்படின்னு எழுதுங்க. லைட் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த ஃபுல்லா எழுதுங்க. ஆனா பாயிண்ட் நான் காமிச்சேன்ல இந்த மாதிரி 1, 2 அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இவ்வளவுதான் இது. நெக்ஸ்ட் ஆன்சர் இன் டீடைல் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஏன்னா இந்த லெசன் லாங்கா இருக்கறனால 2 வீடியோவா போடுறேன். பார்ட் 2 பாத்துக்கோங்க. இது வரைக்கும் பார்ட் 1. Hope this video was useful. Thank you friends.